ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் கருப்பு படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ரு, அப்புறமா ஆர்ஜே, நடிகர், காமெடியன், இப்போது இயக்குனர். ஆல்ரெடி இயக்கத்தில் ஒரு படம் வந்துருந்தது. இப்போது அடுத்த படத்தை வந்து நம்ம சூர்யா சாரை வச்சு எடுத்திருக்காப்புல நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஸோ இந்த க்ரோத் இருக்குல்ல, டேலண்ட், ஹைலி டேலண்டட் கை. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப நாளாக நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து சூர்யா சாருக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட்டு வேணும், தேட்ரிக்கல் ஹிட் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ ரெட்ரோ மாதிரி படம்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அதெல்லாம் தாண்டி அந்த ஜானர்லாம் எங்களுக்கு வேணாண்டா, தர லோக்கலாக மரண மாதம் ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் விதமாக தான் இந்த கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். படமும் அந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக கருப்பு கோட்டு போட்ட நம்ம வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பேஸில் தான் படமே நடக்குது. ஸோ பயங்கரமான காரசார விவாதங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். அதில் என்னென்னா கடவுளாக நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்பே நமக்கு தெரிய வருது. அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே சூர்யா சாரை கருப்பாக நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது இந்த ட்ரெய்லர்லேயே. ஸோ படமாக பார்க்குறப்ப அது வந்து கண்டிப்பாக இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த மெயின் லீடுக்கு உண்டான எல்லா விதமான அம்சமும் இந்த ட்ரெய்லர்லேயே அவர் கொடுத்துருக்க பில்டப் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்குது. படமும் இதே மாதிரி பில்டப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பக்கா. ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி வந்து பேபி கண்ணன்ற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே தலைவன் தான் வேறு லெவலில் பயங்கரமாக சிரிக்காமையே ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனால் என்னென்னா படம் முழுக்கவே இவர் தான் வில்லனா அப்படின்றது வந்து படம் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரிய வரும். படம் முழுக்கவே இவர் தான் வில்ல அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன டவுட் இருக்குது கண்டிப்பாக, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்னென்னா காமெடினா பார்த்துருக்குறோம், காமெடி ஹீரோவும் பார்த்துருக்குறோம். எப்படி வில்லனா இவர் வந்து அதுவும் சூர்யா சார் மாதிரி பெர்ஃபார்மருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அது எல்லாருக்குமே உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இவர் வில்லனா அதுவும் சூர்யா சாருக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு தாட்டு கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி எனக்கு சாயபேங்கருடைய பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இறைச்சலாக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். பட் படத்தில் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம படத்தோடு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் May 14th அதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான வேலைப்பாடு தான் நம்ம சாய் அபியங்கார்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷாக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் தான் பயங்கரமான ஒரு சண்டைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அநேகமாக சூர்யா சாரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி. சூர்யா சாரை கூப்பிட்டு வர்றாங்களா அல்லது கடவுள் நேராக இறங்கி வராரா, மனுஷன் பிரச்சனைக்காக கடவுள் இறங்கி வர்றாரா மனுஷனா அப்படின்ற அந்த கான்செப்டோட படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைலாக்ஸு. வெள்ளைக்கார சாமியினாலாவது பாவ மன்னிப்பு கேட்டுடலாண்டா, இது கருப்புட்ட கோத்து விட்ருக்கடா, வெட்டி கடாசிடுவாப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகு. அப்புறமா தம்பி பிகே கையில் துப்பாக்கி கிடச்சிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் தூக்கி நீட்டாத அப்படின்ற அந்த டைலாக் இருக்குல்ல. குசும்புக்காரையா அப்படி என்னையே உனக்கு சரி ஓகே, நம்ம டைரெக்டாக அப்படிலாம் எதுவும் சென்று முடிச்சு விட வேண்டாம். அந்த பிகே கே எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு தீராத வன்மம் இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு பர்சனலாக தோணுது. பற்ற வச்சிட்டியாடா பரட்டை ரைட்டு, பற்ற வச்சிட்டியாடா சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு அந்த டைலாக் வர்றப்ப அப்படி தான் தோணுச்சு மக்களே. பிகே அப்படின்ற அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிறது. ஸோ ஒரு பக்கா கமர்ஷியல் சினிமாவுக்கு உண்டான எல்லா தகுதியும் இந்த ட்ரெய்லரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாமி கதைக்குள்ளே எப்படி நம்ம சூர்யா சார் ஃபிட் ஆவார், சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்தில் எப்படி ஆர்ஜே பாலாஜி வில்லனாக ஃபிட் ஆவார், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் எல்லாமே வர May 14th கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது மக்களே. இந்த சம்மருக்கு ஒரு மாஸ் ட்ரீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த கருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.